லாஸ்ட் டைம் அம்மா வந்தப்ப எனக்கு மிளகாத்தூள் அரைச்சு கொடுத்தாங்க, வர மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய் தூள் அம்மா பெரிய பேட்ச் அரைச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க, அம்மா வச்சிருப்பாங்க. ஆனா வர மிளகாய் தூள் வந்து அப்பப்ப வந்து அரைச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து என்னோடது தீந்து போச்சு. ஸோ இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்ல, வர மிளகாய் தூள். இந்த ஃபிஷ் கறி அதுக்கப்புறமா வந்து வறுக்கறதுக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து என்னோடது தீந்தனால நானே இந்த வாட்டி அரைச்சிக்கிட்டேன், அம்மாவனால வர முடியாதனால. ஸோ அம்மா வீட்டில் வேலை நடக்குதுன்னு ஆல்ரெடி நிறைய விளாக்ல சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அம்மா அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ வரமிளகாய் வந்து எப்போவுமே அம்மா காம்போடு தான் அரைப்பாங்க. நம்ம நார்மலாக சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நம்ம கிள்ளி போட்டு போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து மிளகாத்தூளுக்கு அந்த காம்போட போட்டாவே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வரமிளகாய் தூளெல்லாம் நல்லா வணக்கிட்டு அதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம சின்ன குவான்டிட்டி தானே செய்கிறோம். ஸோ அதனால நான் வீட்லேயே மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். ஸோ அரைக்கும் போது பயங்கர காட்டாக இருந்துச்சு, வணக்கும் போதே நல்லா காட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து எப்பவுமே குழந்தைங்கள பக்கத்துல வச்சுட்டு செய்யக்கூடாது. ஏன்னா பயங்கரமா தும்மல், அதுக்கப்புறமா கண்ணெரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் வரும், பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இல்லைன்னா வெளியில யாரையாச்சும் கூட்டிட்டு போக சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு மதியானம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு இருந்துச்சு. ஸோ துவரம்பருப்பு எப்பவுமே சாம்பார் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு துவையெல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு துவையல் தான் செய்யறேன். எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்றேன். துவரம்பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனியா, கூடவே புளி, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வத்தல், அப்புறமா தேங்காய் வந்து 3 to 4 பத்தல் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கூடவே வந்து உப்பு, இவ்வளவுதான். இதை நல்லா இதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா ஆற விட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சா சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல ஆட்டாங்கல் இல்ல அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதுல வந்து அரையும் போது, அந்த கோல்டு ப்ராசஸ்ல அரையும் போது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இங்க வந்து நாங்க இருக்கிறது மேல அப்படிங்கறதுனால நான் வந்து மிக்சி ஜார்லயே போட்டு கொரன்னு அரைச்சுக்கிறேன். ஸோ அது நல்லா ஆற விட்டு அரைங்க. பல்ஸ் மோட்ல 2 வாட்டி சுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான கன்சிஸ்டன்சி வாட்டர் விட்டு இந்த மாதிரி கொரப்பா அரைச்சிக்கலாம். ஸோ இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, தாளிக்கிறீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். ஸோ சூப்பரான நம்மளுடைய துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு துவையல். இது வந்து சுடு சாப்பாட்டுல போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி தக்காளி ரசம். இன்னைக்கு காலையில மித்துக்கு வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால உருளைக்கிழங்கு பொரியலும் சுட சுட சாப்பாடும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.